சீப்பிரியா என்ன செய்கிறாங்க, கோவையில் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே பக்கத்துலேயே காந்திபுரம் பக்கத்தில் ஆப்பிள் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுல வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ரீபிரியாவுக்கும் இசைக்கிராஜாவுக்கும் ஒரு டைப் உருவாயிட்டு, காதல் மலர்ந்து விட்டது, காதல் கள்ளக்காதலாக மலர்ந்து இருவரும் ஊராக சுற்றி வந்திருக்கிறாங்க. கத்தி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, அப்போ உங்கள்கிட்ட கொலை பண்ணுங்கிற மென்டாலிட்டி இருக்குது. உட்காந்து அங்கேயே உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டு துரோகத்தின் சம்பளம் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த முதல்ல வந்து இந்த நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கோர்ட்டுடைய நடைமுறையும் விமர்சிக்கிறத தயவுசெய்து சோசியல் மீடியாவில் நிப்பாட்டு. அது மக்கள் அது மேலே வச்சிருக்க நம்பிக்கை போயிடும். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவையில் பார்த்தீங்கன்னா மனைவியை கொலை செஞ்சுட்டு அதையே எடுத்து ஸ்டேட்டஸ் சார் வச்சிருக்காரு சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார். திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்தவர் சிவன் பாண்டி, அவரோட மகன் பாலமுருகன். இவங்க அதே ஊர் பக்கத்தில் வந்து ஸ்ரீபிரியாங்கிற பெண்ணுக்கு பாலமுருகனும் திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்கு. 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பாலமுருகனுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் உள்ள குடும்ப ஃபேமிலி கான்ட்ரவர்சியால் இருந்திருக்கு. ஸ்ரீபிரியாவுக்கு 30 வயசாகுது. ஸ்ரீபிரியா என்ன செய்கிறாங்க, கோவையில் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே பக்கத்துலேயே காந்திபுரம் பக்கத்தில் ஆப்பிள் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுல வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. 2 வீட்டாருமே எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஊருக்காரங்க தானே, சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும் மாப்பிள்ள, சரியாயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கிடையில் அந்த ஸ்ரீபிரியாகிட்ட வந்து சமாதானம் பேச போனது பாலமுருகனோட உறவினர் இசைக்கிராஜா. சமாதானம் பேச போயிட்டு 2 பேரும் சேர்த்து வைக்கிறோம். அதே ஊரில் அவரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு, கோயம்புத்தூரில். அது யூஸ்வலாக உள்ளது தானே. அதில் போனதில் ஸ்ரீபிரியாவுக்கும் இசைக்கிராஜாவுக்கும் ஒரு டைப் உருவாயிட்டு, காதல் மலர்ந்து விட்டது, காதல் கள்ளக்காதலாக மலர்ந்து இருவரும் ஊராக சுற்றி வந்திருக்கிறாங்க. இது ஊராக சுற்றினா அது இன்னொரு உறவினர் மூலம் தெரியாமல், இப்போ ரிலேஷன் சர்க்கிள் தானே, அது இன்னொரு உறவினர் மூலமே பாலமுருகன் தகவல் தெரிஞ்சிருக்கு. பாலமுருகன் இசைக்கிராஜா ஃபோன் பண்ணி, டேய் நான் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கு குடும்பம், அவள் கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு, இதில் மேலே இதுமாரி ப்ளே பண்ணா எப்பட்றா, இவன் மரியாதை நிறுத்திக்கின்னு இருக்காரு. இசைக்கிராஜா சும்மா இல்லாமல் நேராக வந்துட்டு பாலமுருகனுக்கு வாட்ஸ்அப்பில் இவங்க நெருக்கமாக உள்ள ஃபோட்டோவில் அனுப்பி வெறுப்பேற்றிருக்கிறாரு. வெறுப்பேற்றோன்னா வெறுப்பு உச்சமாயிட்டு, காண்டாயிட்டு அந்த மனுஷனுக்கு. நேராக பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்துருக்காரு. அந்த லேடிஸ் ஹாஸ்டல் வந்து வெயிட்டிங் ஹால்ஸ் அதெல்லாம் அங்கே நிறையா இருக்குது தம்பி. வெயிட்டிங் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் எல்லா இடமும் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் அது இன்னும் தனியாக பேசுவோம். உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு ஸ்ரீபிரியாட்ட. வா வீட்டுக்கு போயிடலாம், பிள்ளைங்க தனியாக இருக்குது, அப்பா அம்மா வயசாகிட்டு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம போய் குடும்பம் நடத்தலாம், நான் எதையும் தப்பாக நினச்சிக்கல, நீ இசைக்கிராஜோட இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடணும்னா, இல்லை இல்லை இப்போ தான் எனக்கு வேலை செட் ஆகிருக்கு, நான் வர முடியாது, நீ போ அப்படின்னு இருக்காரு. இப்படியா வாக்குவாதம் முத்தி போயிருக்கு 2 பேருக்கு முடியல. ஊருக்கு வந்து நான் வேலைக்கு போக முடியாது, நீ சண்டை கட்டுவ, நான் ஊருக்கு வந்து சும்மா தான் இருக்கணும், அதுக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் முத்துது. பார்த்தாரு, இதுக்கு மேலே பேசி ஒன்றும் ஆகாது போல இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கில் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து சர மாதிரியே விட்டு எங்கள் ஹாஸ்டல் இதுலேயே விசிட்டர்ஸ் ஹால்லையே தெரிச்சு ஓடி இருக்காங்க. மற்றவங்கலாம் எப்படி இருந்திருக்கும், காலங்காலத்தில் இறங்க எத்துனாக்க தெரிச்சு ஓடணுன்னு. இவர் பாலமுருகன் எங்கேயும் ஓட உள்ள ஒளியும் உள்ள பிக் பாஸ் பெரிய முதலாளி ஷோ பிளானோட தான் வந்தாரு. அப்படி பிளானோட தான் வந்துருக்காரு. கூப்பிடுறது இல்லைன்னா வச்சு போடுறது, வெட்டுறது, இல்லை அழைச்சி கொண்டு வழியில் எங்கேயாச்சும் வெட்டுறதுக்கு பிளான் பண்ணாரோ, அது அவருக்கு தான் தெரியும். கத்தி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, அப்போ உங்கள்கிட்ட கொலை பண்ணணுங்கிற மென்டாலிட்டி இருக்குது, வெப்பன் சார் அது. அப்புறம் அப்படியே உட்காந்துருந்துருக்காரு, எங்கேயுமே போகல கொள்ளலை. உட்காந்து அங்கேயே உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டு துரோகத்தின் சம்பளம் அப்படின்னு போட்டிருக்காரு. மரணம் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு உட்காந்துருந்துருக்காரு. அப்புறம் எத்தனமூர்த்தி போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவர் கைது பண்ணிருக்காங்க. உள்ள ஒன்றும் இல்லை, சில்லா காரில் ஏறி போலீஸ் வண்டியில் ஏறி போயிட்டு விசாரணை மேற்கொண்டுட்ருக்காங்க. அதாவது நான் சொன்ன கேள்வியெல்லாம், வழியில் அழைச்சி கொண்டு கொலை பிளான் பண்ணியா, இல்லை திருநெல்வேலியில் கொண்டு வச்சு கொலை பிளான் பண்ணியா, இல்லை உண்மையாகவே சமாதானத்துக்கு தான் வந்தியா, இதெல்லாம் ஒப்புதல் வாக்குமூலம் கேட்கணும்ல. அதனால அதுக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நீ ஹாட் நியூஸு, கொலை பண்ணி தெரிச்சு ஓடுனதை பார்த்தோம், கொலை பண்ணிவிட்டு கள்ளக்காதல் காதலன் தலையை வெட்டி ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போனதை பார்த்தோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தர் வேலூர் ஜெயிலுக்கே கொண்டு போயிட்டார், அதை பார்த்தோம். கொலை பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணவங்கள பார்த்தோம். கடைசியாக மனைவியே கொலை செய்துட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸும் போட்டாங்க. இதில் இப்போ இதில் என்ன குடும்பம்னா, அந்த குழந்தைகள் தான் பரிதாபம். அந்த 3 குழந்தைகள் இருக்குல்ல, இவரோட குழந்தைகள், அது ஆனால் அது எதனா ஆகுது. அம்மாவும் இல்லை, அப்பாவும் ஜெயிலு, வயசான தாத்தா பாட்டி வளர்க்கணும், திருப்பி வரணும், அதெல்லாம் சர்வே பண்ணணும், அதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பம். வழக்கு கோயம்புத்தூர் நடக்கும், வீடு திருநெல்வேலி,
தொடர்ந்து போயிட்டு வரணும் கோயம்புத்தூருக்கு. அதெல்லாம் இன்னும் பெரிய கஷ்டம். இன்னும் பெயில் எடுக்கணும் குடும்பத்தில். அது இன்னும் தொடர்ச்சியாக இது விரிவாக தான் போயிட்டுருக்கோம். அது நான் இன்னொரு திங் நான் அடிக்கடி சொல்லுவேன். கள்ளக்காதல் இதுமாரிலாம் வந்துட்டா ஒன்று அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும். அது யாராலையும் முடியாது. அது ஆம்பளை தப்பு பண்ணாலும் பொம்பளை தப்பு பண்ணாலும் ஒத்துக்கிற மென்டாலிட்டி இந்தியன்ஸ் கல்ச்சர் அது கிடையாது. நம்ம ஏற்றுக்க மாட்டோம். கொலை அளவுக்கு போக வேண்டாங்கிறது தான் என்னோடய கருத்து. பிடிக்கலையா, சரி ரைட் ஓகே தட்ஸ் இட், யூ கோ இட், நீ உன் வேலையை பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஓடிட்டு அப்படின்னு போயிடுறது தான் பெட்டர் சாய்ஸ். கொலை பண்ணுறது எதுக்குமே தீர்வு இல்லை. கொலை பண்ணுறது அறிவாளித்தனமான வேலையே கிடையாது. அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப 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 தப்பான செயலில் கொண்டு விட்டுரும். அதனால் ஸ்கிப் பண்ணி வைண்ட் பண்ணி போங்க அப்படின்றது தான் மீனிங். இந்த பஞ்சாயத்து பேச போகிறது, குடும்ப சண்டையெல்லாம் இன்னொருத்தனையெல்லாம் கூப்பிடாதீங்க. அது ஆம்பளையும் சண்டை போட்டுட்டாலும் சரி, அப்பாருக்குள்ளே சண்டை போட்டாலும் சரி, எவன் நடுவில்னு பஞ்சாயத்து பேச வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே பேச முடிஞ்சால் பேசியங்க. இல்லை ஊரில் யாராவது பெரியவங்க இருப்பாங்கள்ல, வயசு அரசியல் தகுதியில் உள்ளவங்க, அவங்கள்ட்ட வச்சு பேசிக்கங்க. சில்லற பசங்களெல்லாம் அனுப்பினீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்கள் அப்பா பிள்ளையா இருக்கட்டும், யாரையுமே சேர விட மாட்டானுங்க. இவனுங்க வேலையே அதுதான், குடும்பம் கலைக்கிற வேலை தானே. அங்கிட்ட ஏதாவது சொல்லி இப்போ அங்கே போய் சீப்பிரியாட்டன்னு சொல்லிப்பான். நீ எவ்வளோ பாசமாக இருக்க அந்த பாலமுருகன் மேலே, ராஜா பிட்டு போடுறது தானே. நானும் நீ எவ்வளோ பாசமாக, அப்போ உன் மேலே பாசமாகவே இல்லை, ஏதோ ஒப்பாட்டிலாம் வச்சுருக்காத கேள்வி, நீ மட்டும் எதுக்கு யோக்கியமாக இருக்கணும், வா நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை. இது குடும்பம் கலைக்கிற வேலை. இது அப்படி தான் குடும்பம் கலைக்கிறது. முதல்ல உன் அழகு எவ்வளோ அழகு, என்ன அழகுன்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. 30 வயசாவது ஒரு இளமை இல்லையா, சுச்ச காலம் இல்லையா, வா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோம் அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு குடும்பம் கலைஞ்சி போகுதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படி அது தப்பான ஒரு அஃபெக்ஷன் வந்தால் கூட, இல்லை நம்ம சரி வராது, இது தவறு தானே அப்படின்னு தப்பு பண்ணுற இடத்துல தப்பு பண்ணணும் தம்பி. எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிற இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்கல்ல. யாருக்கிட்ட நீங்கள் தவறாக நடந்துக்கணுமோ அது அவங்கள்ட்ட தான் நடந்துக்கணும். சொந்தக்காரங்கள்ட்ட போய் குடும்பம் பஞ்சாயத்து பேச போகிறன்ட்டு குடும்பம் கலைச்சா எப்படி? அது சரியாக வராது தானே. அது ஒரு நல்ல முடிவும் கிடையாது. அது நம்ம எல்லாமே எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது, எல்லாமே எல்லாருக்கிட்டையும் பண்ணிக்கக்கூடாது. அது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும். இப்போ சத்தமாக உயிரும் போச்சு, ஒரு கொலைகேஸ் ஆகி போச்சு, கெட்ட பேரும் ஆகி போச்சு, எல்லாம் டோட்டல் குலாப்ஸ். பொண்டாட்டி தப்பு பண்ணதுனால கொலை பண்ணிட்டாரு. அது இவரை பாருங்கள், இவ்வளோ ஒரு மூடு முட்டியாகவும் இருப்பாங்க. கொலை பண்ணால் இப்போ தான் போகணும். இப்போ ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு இதுவே கேஸு கன்விக்ஷன் ரேட்டிங்ஸ் அதிகப்படுத்தும். அங்கனே உட்காந்து போட்டிருக்காரு. மர்டரோட டைம் இருக்குது, பிஎம் ரிப்போர்ட்டில் டைம் தெரியும், தெரிச்சு ஓடின விட்னஸ் தெரியும். சரி விட்னஸ் கூட வேறு மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அங்கனே உட்காந்து ஃபோட்டோ போட்டிருக்கலாம் உங்கள் மொபைல்லேருந்து. அப்போ இப்படி கன்விக்ஷன் தான் ஆகும். கன்விக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகிடும். அப்போ நீங்கள் கொலை பண்ணி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைல்ல. ஒரு செயல் செஞ்சால் தம்பி, அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். இப்போ இசைக்கு என்ன சார் ஆச்சு? இசை தெரிச்சு ஓடிருப்பாரு. ஐயோ என்ன இப்போ வெறி கொண்டு இருக்கிறானன்னு. ஒரு கொலையாகி போச்சு, வந்து எல்லாம் ஒன்று தானேன்ட்டு இறக்குனா என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி மனைவி போயிட்டு என் குடும்பம் போயிட்டு, சரி வேண்டாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆல்ரெடி நான் மர்டர் பண்ணிட்டேன், நீ ஒன்னாலையும் இப்போ நீனு தானே என்னை வெறுப்பேதுனான்னு சொல்லி இந்த பக்கம் இறங்கிட்டாலும் சிக்கல் தான். இல்லை நம்மள எதுவும் பண்ணுவான்னு சொல்லி இவர் முந்தி பாலமுருகனை போடணும்னு இறங்கினாலும் சிக்கல் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே குழப்படி தான். இந்த சொசைட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல தம்பி, அதை கலாச்சாரம்னு சொல்கிறவங்க சொல்லிக்கங்க, பண்பாடுன்னு சொல்கிறவங்க சொல்லிங்க, அது எனக்கு தெரியாது. அது ஒன்று இருக்குது, ஒரு வார்த்தை. இந்த நடைமுறை வாழ்வியலை விட்டு நீங்கள் கான்ட்ரவர்சியலாக ஒரு விஷயத்தை செய்ய போகணுன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். டெஃபினட்டாக பிரச்சனை தான். அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க தம்பி. காதலிச்சத்துக்கே இன்னமும் அதை காதலே சேர்த்து வைக்க முடியல, ஆணவ கொலை நடக்குது, வேறு பல பிரச்சனையில் மர்டர் ஆகிட்டு தானே இருக்குது. அந்த காதலிக்கு இன்னொரு காதலாக இருக்கா, அவன் அழைச்சதை வச்சு இவன் விட்டுறான். அப்படியே போகுது. கல்யாணம் பண்ணி தம்பி இங்கேருந்து ஊட்டிக்கு மூணாறு டூர் போயிட்டு அங்கேருந்து எஸ்எம்எஸ் கொடுக்குது, பழைய லவ் இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு பெடலிங் போடுறாங்க தம்பி அந்த இதில் போட் ஹவுஸில். நைட்டு 7:30 மணிக்கு மர்டர் ஆகுது. எதுக்கு நீ கல்யாணம் பண்ண அவனுக்கு? அப்பாவியா இன்னசென்ட்டாக வர்றான்ல, கோத்து விட்டு போகிறது தானே. இப்போ எல்லாம் நிம்மதியாக எடுத்துகிட்டு போகிறாங்களா? கள்ளக்காதலுக்காக கொலை பண்ணி கன்விக்ஷன் ரேட்டிங்ஸ் அதிகரிக்குது. இல்லீகல் இன்டிமேசியை கோர்ட் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. பாவற்றில் எது நடந்திருக்கு, இல்லை கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குன்னா அது ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு கோர்ட்டு பார்க்குது. என் விட்டு நிலத்தை பூரா நீ எடுத்துக்கிற, உனக்கு வெறியை வெட்டிட்டேன், அதை கோர்ட் வேறு மாதிரி பார்க்குது. ஆனால் இல்லீகல் இன்டிமேசி வெறும் கள்ளக்காதலுக்காக மர்டருங்கிறத கோர்ட் அலோவ் பண்ணுறதில்ல, கன்விக்ஷன் கொடுக்குது. ஆனால் நம்ம நிறையா வழக்குகள் பார்த்துட்டோம். பிரியாணி அபிராமி வழக்குகள் இப்படி நிறையா சொல்லலாம், அதுக்கு வழக்குகள் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஆதாய கொலையே கோர்ட் என்டர்டெயின் பண்ணாது. இந்த முதல்ல இந்த நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கோர்ட்டுடைய நடைமுறையும் விமர்சிக்கிறத தயவுசெய்து சோசியல் மீடியாவில் நிப்பாட்டுங்க. அது மக்கள் அது மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடும். இதே இவர் யாரோட வேணாலும் இருக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சுன்னு சொன்னாங்கல்ல, தப்பு அது. இதே பாலமுருகன் போய் அவர் மனைவி மேலே இசைக்கராஜா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கட்டாயம் போலீஸ் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். கள்ளக்காதல் செஞ்சதுனால என் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன்,
டிவோர்ஸும் பண்ணலை, அவங்க இன்னொருத்தரோட வாழ்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் பொண்டாட்டி இருக்குல்ல, நீங்கள் புருஷன், நீங்கள் ஒரு இல்லீகல் இன்டிமேசி வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி போயிட்டு அவங்க கள்ளக்காதலையும் அவனும் சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, நான் பிள்ளைகளை வச்சு படிக்க வைக்க முடியல, என்னை அவங்க அவமானப்படுத்துகிறாங்க, எப்போ வந்தாலும் நீங்கள் அடிக்கிறாங்க, உளவியல் ரீதியாக பாதிக்கிறாங்கன்னா கட்டாயம் அந்த கணவன் ரிமாண்டு தான் ஆகும், அந்த பொண்ணு ரிமாண்டு தான் ஆகும். பார்த்துக்க, லீகல் ஒய்ஃபு லீகல் ஹஸ்பண்டு இவங்களோட வேல்யூவேஷன் தான் கூட. அதுதான் சட்டம் சொல்லுது. நீ அதுக்கு மாதிரி 10 ஒப்பாட்டி செத்தாலும் ஒப்பாட்டியோட கேஸ் எல்லாம் இங்கே லோட் ஆகாது. நீ 10 ஆம்பளைங்களை அதுக்கு மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அவன் வழக்கெல்லாம் இங்கே லோட் ஆகாது. ப்ராப்பர் லீகல் ஒய்ஃப் ஹஸ்பண்டோட வழக்கு தான் லோட் ஆகும். இந்த பாலமுருகனே அப்படி கூட செஞ்சுருக்கலாம். ஒரு AWBCயில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வரவழைச்சி பஞ்சாயத்து பேசி குடும்பத்தோடு வாழ்ந்துருக்கலாம். தவறு செய்கிறது இயற்கை தானேங்க. அதை கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கிற மனப்பான்மை வளர்த்துருந்துருக்கணும். 3 பிள்ளைங்களுக்காக வேண்டியது, எனக்காண்டி இல்லைம்மா, 3 பிள்ளைங்க இருக்குது, 1க்கு 3. அப்போ அந்த பிள்ளைங்களை வளர்க்குற பொறுப்பு நம்ம இருக்குல்ல தம்பி. நம்மளோட தவறுகள் வந்து நம்மளை பிள்ளைங்களை பாதிச்சிடும், கண்டிப்பாக பாதிக்கும். ஸ்கூலு போக்கில் உங்கள் அம்மா இதுமாரி இன்னொருத்தரோட வச்சுருந்தாங்களாமே, அதுக்கு அவங்க அப்பா கொலை பண்ணாங்களாமேனு ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அவன் லைஃப் வரைக்கும் கேட்பான். கடைசியாக கல்யாணம் பண்ண போகிறான்னு அந்த பையனுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட பாலமுருகன் ஸ்ரீபிரியா தம்பதிகள் கல்யாணம் பண்ண போக்குள்ள, ஆமாம் அவங்க அம்மாவே அப்படி, அவங்க அப்பா கொலை பண்ணார் அவங்க அம்மாவையே, அப்புறம் இப்படி சம்மந்தம், அவன் லைஃப் டர்ன் ஆகிடும். அவன் ஒரு ஆன்டி சோசியல் எலமெண்ட்டாக அந்த பிள்ளைங்க மாறிட்டா என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய தவறுகள் நம்மளோட பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிக்கும். தவறு செய்ய யாருக்கும் தைரியம் இல்லாமலாம் இல்லை தம்பி. அதோட விளைவுகளை பார்த்து நம்மளாம் செய்யாமல் இருக்கும். அதோட விளைவு என்ன? கொலை பண்ணிட்டா ஒரு தூக்கு தண்டனை கூட கிடச்சிடலாம், இல்லை ஒரு ஆயுள் தண்டனை கிடச்சிடலாம், அவமானம். அதோட தான் தவறுகள் செய்கிறது. இவருக்கு என்ன மாதிரி தண்டனை சார் கிடைக்கும்? இல்லைனா ஆல்மோஸ்ட் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக. டைட் பண்ணி கொடுக்குறேன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, நம்மள கொலைக்கு வந்து தூக்கு தான். ஆனால் ரேர் கேஸ் மட்டும் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்காதீங்க சார், ரேண்டமாக தூக்கு கொடுத்தா எப்படி உயிர் பலி எடுக்கிற தண்டனைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கேஸ் நிற்கும், இந்த ட்ரையல்லாம் நிற்கும். CCTV ஃபுட்டேஜ், ஃப்ரேமாக பேசி கள்ளக்காதலில் போனது இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நிற்கும். இந்த வழக்கு வந்து தண்டனைக்குரிய வழக்காயிடும். நானே சொல்லுவேன், வழக்கோட இறுதியில் சொல்லிடுவேன், இந்த கேஸு தண்டனை நிற்குமா நிற்காத. டிஃபென்ஸ் எடுக்கிறது எப்படி எடுத்தாலுமே இவர் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காருல, அது வந்து நீங்கள் கேஸ் வந்து கண்டிப்பாக நீங்களே ஒத்துக்கிறது. மர்டரான டைமு நீங்கள் ஃபோட்டோ ஏற்றின டைம் ரெண்டும் ஈவன் ஆகும். கொண்டாந்து மெட்டீரியல் விட்னஸாக வைப்பாங்க. செல்ஃபோனை சீஸ் பண்ணியிருப்பாங்க, செல்ஃபோன் மெட்டீரியல் விட்னஸாக கொண்டாந்து வைப்பாங்கல்ல. அதுபோக சயின்ஸ் விட்னஸ், எக்ஸ்பர்ட் விட்னஸ் இருக்குது, ஒப்பீனியன் விட்னஸ் இருக்குது. டாக்டர் PM பண்ண டாக்டர் டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவார், இத்தனை மணிக்கு தான் மர்டர் ஆச்சுன்னு. இவர் உள்ளே போனது வந்து CCTV ஃபுட்டேஜ் இருக்கும், ப்ளஸ் ஹாஸ்டல்லேருந்து லைவ்லியாக பார்த்தவங்க இருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். எஸ்ஐ ராஜாட்ட ஒரு ஃபோனில் பேசியிருப்பார், அந்த ஆடியோவை சீஸ் பண்ணுவாங்க. எஸ்ஐ ராஜா செல்லு நேரம் சீஸ் ஆகிருக்கும், இந்த பொண்ணோட செல்லு சீஸ் ஆகிருக்கும், இந்த பொண்ணுக்கு எத்தனையோ கால் பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். அது எல்லாமே விட்னஸாக கொண்டு வருவாங்க. அதில் கேஸ் கன்விக்ஷன் கேஸ் தானே. ஏன் நம்ம லைஃப்பை தொலைச்சிக்கணும்? ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இருக்கிற காலம் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும். ஜெயிலில் எல்லாம் போய் உட்காந்துருக்க முடியாது, ஜெயிலில் போய் உட்காந்துருக்க முடியாது. ஒரு நாள் 24 மணி நேரம் ஜெயிலில் இரு, நீ அப்போ தான் சுதந்திரம்னா என்னென்னே தெரியும். அவ்வளோ கஷ்டமானது சிறையில் ஓட்டுறதெல்லாம். ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஜெயிலுக்கு போகலாம் பந்தாவுக்கு, ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து டோட்டல் ஃபெயிலியர் தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.